ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு மந்திரத்தை 9 முறை உச்சரித்துட்டு தூங்கி பாருங்கள். நாளைய விடியல் அற்புதமான விடியலாகும். நீங்கள் நினைத்த அந்த நற்செய்தியும் உங்கள் செவிக்கு வந்து சேரும். இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி கேட்டுட்டு இந்த மந்திரம் 9 முறை சொல்லிட்டு தூங்குங்க. உங்கள் கனவில் சாயப்பா வந்து நீங்கள் நினைத்த அனைத்து காரியத்தையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பார். குழந்தைகளாக பிறக்கும் எவருமே நல்லவர்கள் தான். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் நல்லவர்களாக இருப்பதும் அவர்களை வளர்க்கும் பெற்றோர்கள் மற்றும் அவர்களுக்கு கல்வி அறிவு புகட்டும் ஆசிரியர்களிடம் உள்ளது. ஆனால் எல்லோருமே இறைவனும் இந்த சமூகமும் விரும்பும் நல்லவர்களாக இருப்பதில்லை. ஒரு சிலர் அவர்களின் சக மனிதர்களின் சகவாசத்தால் அவர்கள் வாழும் சூழ்நிலையிலிருந்து பல தீய எண்ணங்கள் மற்றும் பழக்கங்களை கற்று வாழ்வில் துன்பப்படுகிறார்கள். ஒருவரிடம் உள்ள அனைத்து விதமான தீய பழக்கங்களையும், கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கணும் அப்படிங்கும் பொழுது நம்ம சாயப்பாவோட இந்த ஒரே ஒரு மந்திரம் 9 முறை உச்சரித்தாலே போதுங்க. சாயப்பாவை இந்த மந்திரம் உச்சரிக்கும் முன்னாடி மனதை ஒருநிலைப்படுத்தி சாயப்பா மேலே முழு நம்பிக்கையும் பொறுமையோடும் இந்த மந்திரத்தை உச்சரிங்க. இப்போ நான் அந்த மந்திரம் உங்களுக்கு உச்சரிக்க போகிறேன். ஓம் சாய் அந்தர்யமினாய் நமக. இன்னொரு முறை உச்சரிக்கிறேன். ஓம் சாய் அந்தர்யமினாய் நமக. மீண்டும் ஒரு முறை. ஓம் சாய் அந்தர்யமினாய் நமக. இப்போ நான் 3 முறை உச்சரித்த இந்த மந்திரத்தை நீங்கள் இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி 9 முறை உச்சரித்தால் போதுங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணுங்க. நம் மனதில் இந்த மந்திரத்தை நினைக்கும் பொழுது, உச்சரிக்கும் பொழுதே உங்களுக்கு உள்ளார ஒரு நல்ல ஒரு மனபலம் சாயப்பா உங்களுக்கு தருவார். அதே போல் உங்கள்கிட்ட இருக்கிற தீய பழக்கத்தை, அதே போல் உங்கள்கிட்ட இருக்கும் பாவ வினைகள் அனைத்தையும் உங்கள்கிட்ட இருந்து போக்கிடுவார். இந்த உலகத்தில் பிறந்திருக்கும் ஒவ்வொருவரும் மனிதனாக பிறப்பதற்கு தவம் செய்திருக்கணுங்க. அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம மனிதனாக பிறக்க முடியும். இப்படி ஒரு அற்புதம் நிறைந்த இந்த மானிட பிறவியை நம்மக்கிட்ட இருக்கும் தீய பழக்கத்தையும், அதே போல் அடுத்தவர்களோட கண்டிஷ்டி, போட்டி, பொறாமை போக்கி அனைத்து காரியங்களையும் சாயப்பா நம்ம கூட இருந்து வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.